நம்ம பெரும்பாலும் இப்படிதான் கடந்து வந்திருப்போம். அதாவது ஒரு குரான் ஆயத்து ஹதீஸ் அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தாராளமாக நிறைந்திருக்குது. ஆனா இந்த வாரத்தினுடைய இன்னைக்குள்ள நம்ம தலைப்பு வந்துகிட்டு ஒரு வரலாற்றுல இன்றைய காலத்தில் நம்மளுடைய இந்த சமகாலத்துல இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய வாழ்ந்த அவங்களுடைய உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய வரலாறை சான்றாக நாம பார்க்க முடியும் இந்த ஆயத்துக்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையின் காரணமாக மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற ஒரு தீனுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றதுக்காண்டி அல்லாஹ் தஆலா நசீபத் தந்திருக்கிறான். ஆரம்பமாக அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலகில் தோன்றி மறைந்த இனிமேல் வரக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்து தௌபாவுல இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah அப்படிங்கிற ஆயத்து 111வது ஆயத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ஆயத்தினுடைய விரிவுரை நாம் காணக்கூடிய நேரத்தில் இதனுடைய தலைப்பு நாம் இவ்வாறு வைத்துக் கொள்ள முடியும். லாபந்தரும் வாணிபம் வர்த்தகம் என்பதாக இதற்கு நாம் தலைப்பிட முடியும். பொதுவாக நம்ம தஃப்சீருன்னு பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம பெரும்பாலும் இப்படிதான் கடந்து வந்திருப்போம். அதாவது ஒரு குரான் ஆயத்து ஹதீஸ் அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தாராளமாக நிறைந்திருக்குது. ஆனா இந்த வாரத்தினுடைய இன்னைக்குள்ள நம்ம தலைப்பு வந்துகிட்டு ஒரு வரலாற்றுல இன்றைய காலத்தில் நம்மளுடைய இந்த சமகாலத்துல இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய வாழ்ந்த அவங்களுடைய உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய வரலாறை சான்றாக நாம பார்க்க முடியும் இந்த ஆயத்துக்காக வேண்டி. அதுல நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு நபர், அவரை பற்றியுள்ள கட்டுரை நம்ம நிறைய படிச்சிருப்போம், புக்குகளும் வந்திருக்குது. மால்கம் எக்ஸ் என்பதாக ஒருத்தர், ஆப்பிரிக்க அமெரிக்கர். அவங்களுடைய ஒரு 4-5 தலைமுறை சென்று பின்னாடி பார்த்தாச்சுன்னா ஆப்பிரிக்காக்காரங்க கருப்பினத்தவர், நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார் இவர். உன்னுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காக்காரங்களா இருக்கிறாங்க. இவரை பத்தி நம்ம பலரும் கேள்விப்பட்டிருப்போம். இவர் பெரிய ஆலிம்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு மனிதர். ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு கிறிஸ்தனா இருக்கிறாரு. பின்னாடி வந்துட்டு படிப்பு அவர் தொடர முடியாத அளவுக்கு சில தடங்கள் ஏற்படுது. அதாவது கருப்பர் என்பதன் காரணமாக அவன் காலேஜில் படிக்கும்போது கேட்கும்போது நீ என்ன ஆக போறேன்னு கேட்கும்போது நான் ஒரு பெரிய லாயரா அட்வொகேட்டா ஆக போறேன்னு சொல்லி சொல்றாரு. நீ எல்லாம் ஒரு நீக்ரோ இனத்தவன், கருப்பானவன், நீங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் உள்ளவங்க, நீ எல்லாம் லாயர் படிச்சு என்ன செய்ய போற என்பதாக அவரை மட்டம் தட்டும் பொழுது அவருடைய மனம் உடைந்து படிப்பை வந்துட்டு இடையிலே நிப்பாட்டாருன்னு பார்ப்போம். பின்னாடி அவருடைய வாழ்க்கை அப்படி இப்படிமா போயிடுறது. அங்க இருக்கக்கூடிய ரவுடி கும்பல் இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஆய்வு போயிருது. இவருக்கு ரவுடிகளோட சேர்ந்தா என்ன தெரியும்ல, இன்னொன்னு இதுல எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி செய்த நேரத்துல ஒரு தடவை அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அங்க சுமார் 10 ஆண்டு காலங்கள் ஜெயில கழிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய இடத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்லது ஒரு நசீபை எழுதியிருக்கிறான். அங்க ஒரு முஸ்லிமான ஒருத்தரோட தொடர்பு ஏற்பட்டு இஸ்லாத்தை படித்து இஸ்லாம் ஆகிறாருன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அல்லாஹால அவருக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தான். இந்த மாதிரி அவர் பிறந்தது 1925 46ல ஜெயிலுக்கு போறாரு. 52ல ஜெயில இருந்து வெளியே வரக்கூடியதுல பெரியதொரு இஸ்லாமிய ஒரு மூமினாக வெளியே வராருன்னு பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறம் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் அவர் இஸ்லாமிய சேவை செய்யறாரு. பலரோடையும் சேர்ந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்யறாருன்னு பார்ப்போம். பிரத்யேகிச்சு
இந்த கருப்பின அடிமைத்துவத்தை உடைப்பதற்காக வேண்டி அவங்களுடைய விலங்குகளை வந்து உடைத்து எறிந்து அவங்களும் மேலோங்கி வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வெள்ளையர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதிக்கம் வந்து மீறி வந்துட்டு அத்துமீறி மேல தன்னுடைய உயர்வை கொண்டு வராரு, தன்னுடைய மக்களுடைய உயர்வுங்கிறது இவருடைய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வரலாறா பாக்குறோம். இவரு இந்த மாதிரி சில வரலாறுகள் இன்ஷால்லா நம்ம காண இருக்கிறோம். கடைசியாக அவரு நம்ம சவுதிக்கும் கூட அவரு கிங் ஃபைசல் மூலமாட்டு ஹஜ்ஜுக்காண்டி அழைக்கப்பட்டிருக்கார். மிகப்பெரிய ஒரு தாயியா இருக்கிறார், இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி 1965 கொல்லப்படுறாரு. பாப்பா அல்லாஹ் அவரை மக்ஃபிரத் செய்யட்டும். மால்கம் எக்ஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லியாச்சு உடனே பெரிய இமாமன் நினைக்க தேவையில்லை, இமாம்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். ரஹமத்துல்லாஹி அலைஹின்னா என்ன அர்த்தங்க? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அப்படிலாம் சொல்லுவாங்கம்மா, அதுக்கு என்ன அர்த்தங்க? அல்லாஹ் அவர் மீது அருள் செய்வானாக, தன்னுடைய கருணையை அவர் மீது பொழிவானாக அப்படிங்கிறாங்க. இது எல்லாருக்கும் தேவைதான். அது இமாமா இருக்கட்டும், சாதாரண ஆளா இருக்கட்டும், உயிரோடு இருந்தாலும் இறந்திருந்தாலும் எல்லாருக்கும் தேவைதான். நம்மளுடைய நடைமுறையில இமாம்களுக்கு மட்டும் நம்ம வந்து உபயோகிச்சிருக்கோம். யதார்த்தத்தில் இது பொதுவான ஒரு துவா தான். எனவே மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறவர் மாஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய தாயாட்ட அழைப்பாளர்கள், இவருடைய பல நாடுகள் சுற்றி திரிந்து பல லட்சக்கணக்கான ஆட்கள் இவர் கையால முஸ்லீம் ஆயிருக்கிறாங்கன்னு பாப்பா. அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான். அவரும் கூட இன்றைக்குள்ள நம்மளுடைய தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இடம் பெறுவாருங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்வோம். பாருங்க, நாம் பார்க்கக்கூடிய ஆயத்து இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் விட்டு அவங்களுடைய உயிர் உடைமைகளை வாங்கி கொண்டான். இந்த உயிர் உடைமைகள் உயிருக்கும் அவங்களுடைய பொருள்களுக்கும் பகரமாக சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் இடத்தில் சொல்லி அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து போட்டு அவங்களுடைய உயிரையும் உடைமைகளும் அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்பது இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம். எப்ப வந்து நம்ம பொருள் வந்து ஒரு ஆள்கிட்ட வித்தாச்சோ அந்த பொருள் நம்ம கையில இருக்கிறது அமானத்தா தான் இருக்கும். என் கையில ஒரு மொபைல் இருக்குது, ஒரு வீடு வச்சிருக்கிறேன், ஒரு கார் வச்சிருக்கிறேன், அதை வந்து ஒரு ஆளுக்கு வித்தாச்சு, வித்ததுக்கு அப்புறம் நம்ம கையில கொஞ்ச நாள் வந்து இருக்கட்டும் என்பதாக விட்டு வச்சிருக்காங்க. அவர் தந்தது பெரிய உபகாரம். அதை சரியான முறையில மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அத்துமீறி பயன்படுத்துறது, அவர் எதனை அனுமதிக்க மாட்டாரோ அந்த மாதிரி வகைக்கெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு அனுமதியே கிடைக்காதுங்கிறது சாதாரண உலக நடைமுறை நாம தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு இங்க சொல்லும் பொழுது மினல் முஃமினீன் சொல்றான் அல்லாஹ் தஆலா, மனிதர்கள் என்று சொல்லவில்லை. முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்திலையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பெறக்கூடிய நல்ல நசீபை தரட்டும். அந்த மாதிரி நம்மளுடைய உயிரையும் உடைமைகளும் அல்லாஹ் வாங்கி விட்டான். எனவே நம்மளுடைய உயிரும் உடைமையும் அல்லாஹனுடைய அமானத்து, அவனுடைய ஒரு பாதுகாப்பு பொருளை அவன்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை சரியான முறையில உபயோகிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்குன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுவான் பாருங்களேன், யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன. இந்த மாதிரி இவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் வாக்களித்ததன் காரணமாக இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அல்லாஹும் ரசூலும் திருப்திப்படக்கூடிய அந்த முறையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹுக்காக வேண்டி போராட வேண்டும், அவர்கள் போராட்டத்துக்காண்டி முன்னேற வேண்டும். தானும் தன்னுடைய போராட்டத்தில் கொல்லப்படுற அளவுக்கு இந்த அளவுக்கு முஸ்லிமுக்கா இஸ்லாத்திற்காக வேண்டி அவங்கவுங்க தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும் என்பதாக குர்ஆன் சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அர்ப்பணித்தவருடைய வரலாறு நம்ம தாராளமாக காண முடியும். இந்த ஆயத்தினுடைய ஒரு தஃப்சீராக நம்ம காண முடியும். இன்னல்லதீன யத்லூன, எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ, அது மாதிரி அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தொழுகை நோம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா, திஜாரத்தில் லன் தபூர், நஷ்டமே ஆகாத முற்றிலும் லாபம் தரக்கூடிய மாபெரும் வியாபாரம் செய்கிறார்கள், வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இங்க சொல்றது அல்லாஹ் வாங்கி கொண்டான்னு சொல்றான்ல, அங்க வந்து அதே மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். இவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க, அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்யறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்பாக. முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் ஈமான் கொள்ளணும், தொழுகணும், குர்ஆனை ஓதுறது, நோன்பு வைக்கிறது, மேலும் அவன் சொல்லக்கூடிய அத்தனை சட்ட திட்டங்களையும் சரியான முறையில் சீரான முறையில் நாம் பேணி நடக்க வேண்டும் என்பது இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருதுன்னு பார்ப்போம். நம்ம இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேல சொன்ன அந்த வரலாறை பார்த்தோம். அது பேர் என்னங்க சொன்னோம்? மால்கம் எக்ஸ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆப்பிரிக்க இனத்துல பிறந்திருக்கிறாரு. அந்த கருப்பினத்தினுடைய அந்த இன விடுதலைக்காக வேண்டி நிற வெறியை உடைத்து கொண்டு மேல வர. அன்னைக்கு நம்ம நாட்டுல பார்ப்போம்ல, நம்ம ஒரு சகோதரர் வந்துட்டு அரசியல் இருக்காங்க, திருமாவளவன், அவங்க சொல்லக்கூடிய தத்துவத்துல அடங்க மறு துடித்து மேலவான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு 100,000 மடங்கு அவர் செய்தவர். அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு வீரராக இருந்திருக்கிறான்னு பார்ப்போம். போராட்ட களத்துல இறங்கி
தன்னுடைய அந்த நீக்ரோ இனத்துக்காக வேண்டி கருப்பினத்துக்காக வேண்டி விடுதலை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு போராளியா இருந்து லட்சக்கணக்கான பேரை முஸ்லீம் ஆக்கியிருக்காங்க பாப்பா. இவரை பாருங்களேன், அல்லாஹ் இவருடைய உயிரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கிறதுக்காண்டி இவர் தன்னை இவ்வாறு அர்ப்பணித்திருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு நம்மலாம் பரம்பரை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் பிறப்பிலேயே முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். நம்மளுடைய வாழ்வோ அவங்களுடைய வாழ்விலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நேத்து முஸ்லீம் ஆனார், இன்னைக்கு அவர் கையால பல லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு நம்மளே ஒழுங்கா இல்லைங்கிறது பெரிய கவலைக்குரிய செய்தி. அல்லாஹ் நமக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்ற மாதிரி சரியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நசீப் அல்லாஹ் தரட்டும். இப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த அல்லாஹ் சொன்னான்ல மேல அந்த ஆயத்துல சொல்லும்போது உயிரை வாங்கி கொண்டதன் காரணமாக அல்லாஹனுடைய வழியில போராடணும், அர்ப்பணிப்பு செய்யணும்னு சொன்னாங்க. அதை தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு செய்து இவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்து மக்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்காங்க. அதாவது நீக்கிரவனத்திற்கு அந்த ஒரு உயர்வை வாங்கி தந்திருக்காங்க. அடிமைத்துவ விலங்கை அவங்க உடை தெரிஞ்சிருக்கிறாங்க என்பதை நம்ம காண முடிகின்றது. இதே வரிசையில நமக்கு நிறைய பார்க்க முடியும். நம்ம நாட்டிலையும் கூட அந்த மாதிரி பெரிய பெரிய தியாகிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, நேத்தும் இருந்திருக்கிறாங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சகோதரி சபரிமாலா இருக்கிறாங்க, இன்னைக்கு இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய போராட்டம். ஏற்கனவே ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க, கவர்மெண்ட் நினைக்க அடைய மாட்டு நல்ல வசதியோடு இருக்கும்போது தூக்கி எரிஞ்சு போட்டுங்க வராங்க. காரணம் தன்னுடைய உயிர் அல்லாட்ட கொடுத்தாச்சு என்பதற்காக வேண்டி அல்லாஹனுடைய விருப்பப்படி தன்னுடைய செயல்பாடுகளை அந்த இபாதத்தை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அர்ப்பணிப்பு செய்யறாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஒண்ணு பாக்குறோம். இந்த மாதிரி சகோதரர் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு இதை விட சிறந்த முறையில் தியாகம் செய்யக்கூடிய நசீபை தரட்டும் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி வரக்கூடிய நேரத்துல வஅதன் அலைஹி ஹக்கம் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வழியில யார் அர்ப்பணிப்பு செய்யறாங்களோ, தன்னுடைய உயிரையும் பொருளையும் கொடுத்து விட்டு தியாகத்தோடு செயல்படுறாங்களோ இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற செய்தி அல்லாஹ் தௌராத்து, இன்ஜீல், குர்ஆன்ல எல்லாத்திலும் அல்லாஹ் வாக்களித்திருக்கான். அல்லாஹ்வுடைய வாக்குங்கிறது உண்மையானது. தௌராத்துங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது இல்லையா, இன்ஜீல் அப்படிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது, குர்ஆன் நமக்கு. எல்லாத்திலும் அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறான். முஸ்லிம்களுடைய உயிர் நான் வாங்கி கொண்டேன், எனவே நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படணும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹுக்காண்டி அர்ப்பணிப்பு செய்யணும், போராட்ட களம் காண வேண்டும் என்பது எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நாட்டுல ஒருத்தன் வந்தான், அவன் சைத்தான், அவன் முஸ்லீமே கிடையாது, காஃபிரு, தன்னைய நபி என்று வாதிட்டான். யாருங்க அது? இஸ்லாம இந்தியா பாகிஸ்தான் பிரிச்ச நேரத்துல இன்னைக்கு அது பாகிஸ்தானுக்கு போய் தொலைஞ்சிட்டான் அந்த பையா. அவன் பேர் என்னங்க? தான் நபின்னு சொல்லி சொன்னான். காதியானி மிர்சா குலாம் அஹமதுன்னு ஒருத்த வந்தான். ஆரம்பத்துல மாபெரும் நல்ல ஒரு வரவேற்புக்கு தகுந்த நல்ல செயல்பாடுகள் செய்து கொண்டிருந்தான். கடைசியில் அவன் இந்த மாதிரி ஆட்ட தான் நபி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டத்துக்கு பேர் இன்னைக்கு அஹ்மதியாக்கள் என்றும் காதியானிகள் என்றும் சொல்றாங்க. இந்த கூட்டம் சொல்லக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்துல முஸ்லிம்கள் மும்மரமா அவனை எதிர்த்து நின்றாங்க. பிரிட்டிஷ் அந்த இங்கிலீஷ்காரனை எதிர்த்து நின்றாங்க. முஸ்லிம்களை மடைமாற்றம் செய்யறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் எப்பவுமே தீனன்னு அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க, மற்ற எதையுமே கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய கவனத்தை இந்த பக்கம் திருப்பணும். அதாவது இப்ப பிரிட்டிஷுக்கு எதிராக முஸ்லிம்கள் களம் காண்றாங்க. பிரத்யேகிச்சு உலமாக்கள் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் இறந்திருக்கிறாங்க. இந்த களத்தை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு, அதாவது அந்த களம் காலி ஆயிடும், எங்களை யாரும் எதிர்க்க வரக்கூடாது, உங்களுடைய எதிர்ப்புகளை வேற சைடு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பக்கம் இஸ்லாத்துல, அதாவது நம்ம நபிக்கு அப்புறம் வேற நபி வர முடியும் என்பதாக அந்த மிர்சா குலாம் அஹ்மதை கிளப்பி விட்டானுவான். அவன் அந்த மாதிரி மக்கள் அந்த பக்கம் பதில் சொல்ல போறாங்க. இவனுக்கு களம் காலியா போயிருச்சு, ஈஸியான முறையில இந்தியாவை சுரண்டுறதுக்கு ஆதிக்கம் செல்றதுக்கு அவனுக்கு வசதியா இருந்துச்சுன்னு பார்ப்போம். இப்ப அவனை இறக்கி விட்டது இவன் தானே, பிரிட்டிஷ்காரன் தானே இறக்கி விட்டுருக்கிறான். எனவே அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடனவர பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து யாரும் போர்க்களம் காணுவதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போரு அந்த அர்ப்பணிப்புங்கிறது தடை என்பதாக அவர் சொல்றாரு. உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களும் சொல்லுது அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், அநீதத்தை கடந்தால் பொங்கி எழணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எப்பவுமே அடிமைத்துவம்ங்கிறது கூடாது, இஸ்லாத்துக்காண்டி போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா இவன் சொன்னதுல என்ன பாத்தீங்கன்னா போராட்டம்லாம் கூடாது, அடைஞ்சு போகணும் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு என்பதாக அவன் சொன்னது. பாருங்க இஸ்லாம் என்ன சொல்லுது, இவன் காஃபிர்ங்கிறதுனால அவன் சொல்லக்கூடிய அந்த போதனையை பாருங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏகோபித்த கருத்து இந்த காதியானி அப்படிங்கிறது காஃபிர் அப்படிங்கிறது. காரணம் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை உஹாத்தமுன் நபிஜின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதிய நபின்னு சொல்றாங்க. அதனை மறுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த கூட்டத்தார்கள் அத்தனை பேரும் காஃபிருங்கிறது தெளிவானது. நாம சொல்றது போர்க்களம் காண வேண்டும்ங்கிறான், அவன் சொல்றான் அதெல்லாம் கூடாதுங்கிறான். இதுதான் அவன் பொய்யங்கிறதுக்காண்டி பல அடையாளங்கள்ல இதுவும் கூட ஒன்றா இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆயத்துல சொல்றான் ஒமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹி ஃபஸ்தபிஷிரு, இந்த மாதிரி அல்லாஹ் வாக்கு கொடுத்துக்கிறான்லங்க, நம்மளுடைய உயிரும் உடைமைகளும்
அல்லாஹ் வாங்கிக்கிட்டான், வாங்கிட்டு நமக்கு சொர்க்கம் தர்றதா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துறான்ல, இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து விட்டால் கண்டிப்பா அவன் அதை நிறைவேற்றுவான். லா யுஹ்லிஃபுல் மிஆத், அவன் அந்த வாக்குறுதியை மீறவே மாட்டான். ஒமன் நௌஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ் செய்த அந்த வாக்குறுதி அவன் பூர்த்தியாக்கிறதை விட வேற யார் தன்னுடைய வாக்குறுதியை பூர்த்தியாக்க முடியும்? அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது மிக உண்மையானது, உறுதியானது. எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை ஏற்று நாம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்குரியது. இன்னைக்கு எல்லாருமே நம்ம கொக்கரித்து கொண்டிருக்கிறோம். நாம முஸ்லிம்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். நாம அல்லாஹ்வை நம்பி வாழ்றோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நமக்கு தானே அதிகமான சோதனைகள் வருது. நாம எவ்வளவோ துவா செய்யறோம், நம்மளுடைய துவாவை அல்லாஹ் காது கொடுத்து கேட்கறதே இல்லையே. யார் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்க ரொம்ப சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்க பார்த்தாலும் அட்டூழியம் பண்ணி கொண்டு சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. நம்மளுடைய துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படாம இந்த மாதிரி நாம அலக்களிக்கப்படுறோம் என்பதாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்களாங்க. ஏன் நம்மளுடைய துவாக்கள் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் உலகில பொதுவா? அல்லாஹ் சொல்றான், அவுஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும். அல்லாஹ் சொல்றது வேற ஆயத்துல சொல்லிருமா, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் முழுமையா செயல்படுறாங்களோ இவங்களுக்கு நான் பதவிகளை பட்டங்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறான். அது யாருக்கு யாரு ஈமான் கொண்டு அதன்படி அமல் செய்யறாங்களோ. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே அறகுறையா தானே இருக்குது. நம்ம எங்க கரெக்டா இருக்கிறோம்? நம்ம அல்லாஹ் சொல்ற மாதிரி கரெக்டா கேட்டு நடந்தா நமக்கு ஆட்சி அதிகாரம் தர்றேன், பதவி பட்டங்கள் தர்றேன்னு சொல்றான், உங்களுக்கு அவங்க தேவைகளை நிறைவேற்றி தரேன்னு சொல்றான். அவுஃபு பிஅஹ்தி, நான் கொடுத்த வாக்குறுதியை நீங்க பூர்த்தியாக்குனா அப்பதான் நீங்க 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 எனக்கு என்னுடைய வாகத்தை அவுஃபு பிஅஹ்தி, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் கட்டுப்பட்டு அதன்படி நீங்க நடந்தால் ஊஃபி பிஅஹ்திக்கு, உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதிகளை நான் பூர்த்தியாக்கி தரேன் அப்படின்னு சொல்றான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசுறீங்கல்ல சகோதரர் ஆரிஃபு, என்ன தலைப்பு பேசுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறாங்கல்ல. அவங்க பிறந்தது ஒரு இடத்துல, அவங்களுடைய மகனெல்லாம் கொண்டு போய் எங்கெங்க விட்டாங்க? மக்கால கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு திரும்பி வராங்க இல்லையா? ஆக மொத்தத்துல இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நாம எந்த தொழுகையிலையும் அவரை நினைவு கூறாம தொழுகையே கூடாது. அப்படிதானங்க? அது எப்படிங்க? அது அத்தையாத்துல ஓதுறோம்ல, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்ங்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு உயர்ந்த ஒரு பதவி அவங்க பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் காப்பாத்தினாரு. அல்லாஹ் கொடுத்த அத்தனை சோதனைகளும் அவர் சந்தித்து அதுல வெற்றி கண்டாரு. எங்கேயுமே இப்படி கேட்கல, அல்லாஹ்வே நீ இப்படி செய்ய சொல்றிய, அங்க ஒரு முட்டுக்கட்டை இப்படி வந்துருமே அப்படின்லாம் அவர் யோசிக்கல. அல்லாஹ் என்ன சொன்னா, ஹாஜர் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் மக்கால விட்டுட்டு வந்துன்னு சொன்னான். அங்க யாருமே அரவணைப்புக்கு ஆள் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, உணவுக்காண்டி உள்ள எந்த ஏற்பாடும் இல்ல. எப்படி அங்க விட்டுட்டு வர சொல்ற அல்லாஹ்வே அப்படின்லாம் கேள்வி கேட்கல. விட்டுட்டு வந்துட்டாரு. வரும்பொழுது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன கேக்குறாங்க? ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்கிறதுக்கு 2 தடவை 3 தடவை ஒரு தடவை கேட்டாங்க, 2 தடவை கேட்டாங்க, பதில் 3வது தடவை இப்படி கேட்டாங்க, அல்லாஹு அமரக்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அதுக்கு மட்டும் ஆமா அப்படியா, நீங்க போயிட்டே இருங்க, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் துஆ செய்யறாங்க, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, அல்லாஹ்வே என்னுடைய மக்களை ஆள் நடமாட்டம் இல்லாத, குடிக்கிறதுக்கு தண்ணி, உணவுக்காண்டி விவசாயம் எதுவுமே இல்லாத ஒரு பொட்டல் காடு மாதிரி உள்ள ஒரு இடத்துல அவங்கள நான் அமர்த்தி இருக்கிறேன், குடி அமர்த்திருக்கேன். நீ தான் அவர்களுக்கு உதவிக்காண்டி ஆலையும் உணவுக்காண்டி அந்த பழங்களையும் அவர் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதாக துவா செஞ்சாங்க. பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொண்டு போய் விடுன்னு சொன்னப்ப விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு, அல்லாஹ் நீ சொன்னதை செஞ்சுட்டேன், நீ எனக்கு என்னுடைய துவாவை கபூல் செஞ்சு அவங்களுக்கு உதவி கூட. இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதவி வருதுங்க. உலகத்துல எந்த நாட்டுல என்ன விளைச்சல் இருந்தாலும் இங்க சேர்ந்துருது. அது எலக்ட்ரானிக்கா இருக்கட்டும் அல்லது சாதாரண திடப்பொருளா இருக்கட்டும், திரவ பொருள் எல்லாமே அங்கே கிடைக்கிது அந்த ஒரு துவா. காரணம் அல்லாஹ் செய்யுன்னு சொன்னா செஞ்சு போட்டு துவா செஞ்சார். இன்னைக்கு நம்ம அல்லாவே முதல்ல வழியை காட்டு, அதுக்கப்புறம் நான் போய் அந்த தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன்னு சொல்றோம். பிரத்யேகிச்சு நம்மளுடைய இன்னைக்கு பலருடைய நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம் வருது, ஒரு தொழில்ல, குடும்பத்துல, கடன்ல ஏதாவது தொல்லை வருதுன்னா அன்னைக்கு பயங்கரமா நம்ம இபாதத்துகள் இருக்கும். அந்த கஷ்டம் நீங்கிச்சுன்னா உடனே திரும்ப நம்ம வந்த வழியை பாட்டி ஓடி போயிடுறங்கிறது நம்மளுடைய ஒரு பலகீனம். எனவே அல்லாஹ் சொல்றது அவுஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும், நான் சொன்ன வாக்குறுதிகளை என்னுடைய கட்டளையை நீங்க பூர்த்தியாக்குங்க, நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நான் பூர்த்தியாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒமன் நௌஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவன் மிகச் சிறந்த முறையில் அவன் பூர்த்தி செய்வான். ஃபஸ்தபிஷிரு பிபைஅக்கும், எனவே நீங்கள் செய்த இந்த ஒப்பந்தம், நீங்கள் செய்த அந்த
வியாபாரம், இதனை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அல்லது பாய் ஆத்தும்பிகி, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காண்டி நீங்க இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு டீல் செய்து கொண்டு நீங்க போறீங்களோ இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு கூட நம்ம அப்படிதானங்க, நம்ம ஒரு வீடு வைக்க போறோம் அல்லது ஒரு கார் தான் வைக்க போற இடத்துல சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் விற்கிறோம் அப்படின்னா பைசாவை தந்துருவானா, தரமாட்டானா, ஃபுல்லா தருவானா, எதுவும் மிச்சம் வச்சிருவானா பயப்படும். ஒரு நல்ல பெரிய பார்ட்டியை வித்தாச்சுன்னா சந்தோஷமா இருப்பான், கொடுத்தாச்சு கண்டிப்பா கேஷ் வந்துடும், நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி நம்மளுடைய உயிரையும் உடமையும் அல்லாஹ்விடத்துல கொடுத்துறேன். எனவே அல்லாஹ் கண்டிப்பா தன்னுடைய வாக்குறுதியை பூர்த்தி ஆக்குவான். கொடுத்துருக்கிறது பெரிய டீலரா இருக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட கொண்டு போய் வித்திருக்கோம் அப்படிங்கிற நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றோம். இது எப்ப பாத்தீங்கன்னா துன்யாவுல இருக்கும் பொழுது நாம அல்லாஹ் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தாச்சுன்னா இதுக்கான வாக்குறுதிகள் அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தரும். காலம் தவறி நம்ம வந்து செய்யறதுக்கான முனைந்தால் அது செய்யவே முடியாது இல்லையா? ஃபிரௌன் கலிமா சொன்னானா இல்லையாங்க? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த எதிரி இருக்கான்ல, கலிமா சொன்னானா இல்லையா? கடைசியா சொன்னான் கலிமா சொன்னான். லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். அவன் சாகரா இப்ப முங்கிக்கிட்டு இருக்கிறான். முங்கிக்கு இருக்கும்போது சொல்றான், பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டத்தார்கள் எந்த இறைவனையை நம்புறாங்களோ அதே இறைவனை நானும் ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ் சொல்லிட்டான், ஆனா இப்பதான் உனக்கு டைம் வந்துச்சாடா? டைம் முடிஞ்சிருச்சு. டைம் மீறி போனதுக்கு அப்புறம் அவன் சொல்லக்கூடிய எந்த சொல்லுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. இதை மாதிரி நமக்கு அல்லாஹ் கால அவகாசம் கொடுத்துருக்கா. இப்ப தொழுவுங்க, நோன்பு வைங்க, பொய் சொல்லாதீங்க, சரியான முறையில் வியாபாரம் செய்யுங்க, மற்றவங்களோட நல்ல முறையில் நீங்க நட்போட பழகுங்க, விட்டு கொடுத்து போங்க என்பதாக நமக்கு அல்லாஹ் நிறைய சட்ட திட்டங்கள் சொல்லியிருக்கோம். அத்தனையும் கரெக்டா பேடி நடந்துக்கிறணும். காலம் தாழ்ந்து நம்ம வந்துட்டு யோசனை பண்ணி நம்ம வந்து வருந்தினால் அதனை கொண்டு எந்த பலனும் இருக்க போறது இல்லை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த ஆயத்தில் குறிச்சு இருக்குதுல்ல, அதுக்குள்ள மேலுள்ள ஆயத்துல சொல்லலாம் கபில ஐயாத்திய அஹதுக்கும், அந்த ஆயத்திலையும் வருது, அது மாதிரி வேற சூறாலையும் வருது. பார்ப்போம். ஐயாத்தி யௌமல் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்து வலா ஷஃபா. நீங்கள் இப்பவே அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கிறது, அவன் சொன்ன மாதிரி நீங்க கட்டுப்பட்டு நடந்துக்குங்க. எதற்கு முன்னால் யௌமல் லா பைஉன் ஃபீஹி, ஒரு நாள் வந்துடும், அந்த நாள்ல எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது. இப்ப அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறான், நம்மள்ட்ட உயிரை வாங்கிட்டான்ல, வாங்கினதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட வந்து கேட்கறான், நீங்க வந்து கரெக்டா தொழுங்க நோன்பு வைங்கன்னு சொல்றான். ஒரு நாள் இப்படி வரும், அந்த நேரத்தில் நீங்க எந்த செயலும் செய்ய முடியாது. ஒலா ஹுல்லத்து, எந்த நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. ஒலா ஷஃபாத்துன், யாரும் ஒரு ஆளுக்கு பரிந்துரையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு நாள் வரும் முன்பே இப்பவே சுதாரித்து கொண்டு நீங்க அமல் செஞ்சுக்கங்க, நோன்பு வச்சுக்கோங்க, சதகா செஞ்சுக்கோங்க, எல்லாமே சரியான முறையில நடந்துக்கங்க என்பதாக சொல்லுவான். இதை நம்ம உணர்றதுக்காண்டி இந்தியாவில் ஒரு 2016 வந்துட்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். கையில எல்லாம் இருந்துச்சு, ஒன்றும் பயனற்று போச்சு. பாருங்களேன், டிமானிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த பண மதிப்பிழப்புன்னு சொல்லிட்டு கொண்டாட ராத்திரி அறிவிச்சார்ல, எல்லாம் முசீபத்திலிருந்து பாதுகாக்கட்டும். ஒரு நாள் திடீர் ராத்திரி வந்துட்டு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. கால அவகாசம் சில குறுகிய நாட்கள், சில வாரங்களோ அல்லது சில தினங்களோ மட்டும்தான். இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் நீங்க வந்து இதனை மாற்றிக்கொள்ள முடியும், அதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதோட சேமித்து வச்சிருந்த அத்தனை பேரும் ரோட்டுக்கு வந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குதுல நமக்கு, கியூல நின்று அவங்க முடியும். அது குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் அவங்க மாத்தி தருவாங்க பேங்க்லயும். நம்ம கையில இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டும் தர முடியாது. எத்தனை பேர்கள் மாத்திரை, பசி, பட்னி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட இந்த ரூபாய் கொண்டு போனா செல்லாதுன்ட்டான். அங்க எத்தனை பேர்கள் பல அவதிப்பட்டாங்கன்னு பார்ப்போம். நமக்கு என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா, அந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபான்றது ஒரு பெரிய நோட்டா இருந்துச்சு, பாக்கெட்ல சுமந்துருது. அது ஒரு நாள் அதுக்கு வேலுடு, அதனுடைய பண மதிப்பு இழப்புன்னு சொல்லிட்டான். உடனே அது சாதாரண ஒரு வெள்ளை பேப்பருடைய நிலைமைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதே மாதிரி நம்ம இடத்துல அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். இப்ப நீங்க அமல் செய்யுங்க, நோன்பு வைங்க, தொழுங்கன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறான். இப்ப காலம் தவறி விட்டு தவறுனதுக்கு அப்புறம் நம்ம போய் அங்க கவலைப்பட்டால், கை செய்தப்பட்டால் எந்த பலனும் இல்லை. அதனால இருக்கும் போதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்பவே நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கவனத்துல வைக்கணும். நம்ம கூட வந்துட்டு ஊருக்கு போறதுக்காண்டி டிக்கெட்லாம் பார்க்கும்போது சசமிங்க நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட தேதியில போய் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு டிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த தேதியில வந்துகிட்டு வாங்கலாம் போனப்ப சோல்ட் அவுட்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க, விட்டு முடிக்கப்பட்டுருச்சு, டிக்கெட் இல்லைன்னுவான். அது மாதிரி சில சமயம் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பானோ, அதை போய் வாங்குறதுக்கு போனாலும் அது மாதிரி வித்து தீர்க்கப்பட்டுருச்சுன்னு பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் தீந்து போயிருச்சு, காலியா போயிருச்சு, கால அவகாசம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நேரம் வரும் முன்பாக கண்டிப்பாக நீங்க இப்பவே அதற்கான சரியான முறையில் அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. இப்படி இந்த மாதிரி அல்லாஹ் சொல்ற மாதிரி கரெக்டா தன்னுடைய அமல்களை அமைத்து கொண்டால் இதுதான் உண்மையான வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை பார்ப்போம். ஒரு மனுஷன் வாழக்கூடிய நேரத்துல
அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தான் வாழணும். அப்பதான் வந்து உலகிலேயும் பாராட்டப்படுவாங்க, நாளைக்கு ஆகிரத்திலும் நாமும் நம்மளுடைய உயிர் உடைமைகள் எனக்கு பயன்பெற்றது என்ற ஒரு சந்தோஷத்தை நம்ம வந்துட்டு நாளைக்கு சொர்க்கம் போக முடியும்னு பார்ப்போம். அந்த வகையில சில பேர்கள் மாஷா அல்லா பொறாமைக்குரியவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான முறையில் இருந்துங்கிறது. சஹாபாக்கள்ல ஆயிரம் ஆயிரம் உதாரணம் உண்டு, இமாம்கள்ட்டையும் ஆயிரம் ஆயிரம் உண்டு. நடைமுறை உதாரணம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சஹாபியில பாத்தீங்கன்னா இன்னொரு சஹாபியினுடைய நம்ம வரலாறு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் கூட அதுக்கு அடுத்த வாரமானு தெரியல, ஒரு சஹாபியினுடைய வரலாறு நம்ம பார்ப்போம். சுஹைபுர் ரூமி என்பதாக, சுஹைப் இப்னு சினான் அர் ரூமி என்பதாக ஒரு சஹாபி. அவர் மக்காவில வந்து சேர்றாரு, வெளிநாட்டுக்காரர் மக்கால வந்து சேர்றாரு. வெறும் கையோட வந்து மாபெரும் வியாபாரியா மாறுறாரு, பெரிய பொருளாதாரம் ஈட்டாரு. ஹிஜ்ரத் செய்து எல்லாரும் போகும்பொழுது இவரும் போறாரு, காபிர்கள் இடை மறிச்சிடறாங்க. நீ வந்தது வெறுங்கையா வந்த, இங்க இருந்து போகும்போது இவ்வளவு பெரிய பொருளாதார மூட்டை சுமந்து கொண்டு செல்கின்றாயோ, அதெல்லாம் முடியாது, என்னப்பா வேணுங்கிறீங்க, உங்களை விட மாட்டேன். என்ன விட மாட்டியா, உங்களுக்கு தேவை என் பொருள் பொருள் தந்தா விட்டுருவீங்களா, ஆமா நீங்கனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சு போட்டு அங்க போனாருன்னு பார்ப்போம். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அல்லாஹ் இவங்களை பத்தி பாராட்டி பேசும். மினன்னாசி மையஸ்ரீ, மக்கள்ல சில பேர் இப்படி இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உயிரையும் உடைமையை அல்லாஹ்வுடைய திருப்திக்காண்டி வித்துட்டாங்க. துன்யாவெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு எனக்கு ஆகிரத்து அல்லாஹ் ரசூல் தான் வேணும், ஹிஜ்ரத் தான் வேணும் என்பதாக தன்னை தீனுக்காண்டி முன்னிலைப்படுத்தி வந்தவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு இடத்துல பாராட்டி சொல்லுவான்னு பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய பெரிய பொருளாதாரம் உண்டு, அத்தனை மூஞ்சில தூக்கி எறிகிறாரு, ஹிஜ்ரத் மதீனா போகணும் என்ற ஒரு தீனுக்காக வேண்டி போறாருன்னு பார்ப்போம். அது நம்ம வரலாற்றுல பல முறை பார்த்திருப்போம். இன்னைக்கும் கூட மேல சொன்னதாக மால்கமனுடைய வரலாறை பார்க்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா குவைத்தில் இருந்த ஒரு சகோதரர் இப்பதான் இறந்துருக்காரு, அநேகமா 2013 இறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் சுமையத் என்பதாக ஒரு பெரிய ஒரு ஷேகா இருந்திருக்கிறாங்க, பெரிய டாக்டரா இருந்திருக்கிறாங்க. அவங்களும் இவ்வளவு பெரிய தியாக இருந்திருக்காங்க. நம்ம அடிக்கடி யாசின்ல ஓதுறோம் இல்லைங்க, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும். என்னங்க அர்த்தம் இந்த ஆயத்துக்கு? அடிக்கடி ஓதக்கூடிய வசனம் தான் நம்ம யாசின். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா என்னவா இருக்கும்? சும்மா ஒரு குத்து மதிப்பா பார்த்தா எப்படி தெரியுது? நுஹ்யில் மௌத்தா, மௌத்தாட இறந்தவங்களை நாங்க தான் உயிர் கொடுப்போம். திரும்ப அல்லாஹ் இப்போ வாழ்றோம்ல, இறந்துருவோம், இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப உயிர் கொடுக்கறது நாங்க தான் கொடுப்போம் அல்லாஹ் சொன்னான். வனக்துபு, நக்துபு என்ன அர்த்தம்? உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் நக்துபு, எழுதுறது. வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும், ஒரு மனுஷன் அவன் என்ன செஞ்சு முடிச்சிருக்கானோ அதையும் நாம் எழுதி வைக்கிறோம். ஆசாரஹும், அவர்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த அடையாளங்களையும் காலடி சூடுகளையும் நாம் எழுதி வைக்கின்றோம். இப்ப நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் சதக்கா செய்யறேன், இது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். நான் சில பேருக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரிதான் தொழுகுங்க, இந்த மாதிரி நோன்பு வைங்க, வலது கையால தான் சாப்பிடணும், ஆண்கள் கெண்டைக்கால் கீழே பேண்ட் ஷர்ட் எல்லாம் பேண்ட் வேட்டிலாம் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி அவர் கடைபிடிக்கிறாரு. அவர் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, இது நான் விட்டு சொல்லக்கூடிய அந்த அடையாளம் காலடி சுவடுகள். நான் சொந்தமா செயல்பட்டு இருந்தேன், கெண்டைக்கால் கீழே ட்ரெஸ் போடுறது இல்ல, தாடி வச்சிருந்தேன், இது நான் செஞ்சது. நான் இன்னொரு ஆளுக்கும் சொன்னேன், அவரும் கரெக்டா அதே மாதிரி பேணினாரு, அவர் இன்னொரு ஆளுக்கு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் செய்யக்கூடிய ஒரு செயலையும் அத மாதிரி அடுத்தவங்களை செய்யறதுக்காண்டி தூண்டுறது, ரூட்டு போட்டு கொடுக்கறது, இதையும் நாம் எழுதி வைக்கின்றோம் அப்படிங்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் சுமைத் அப்படிங்கிறாங்க. இப்பதான் அநேகமா 2013 இறந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய சேவைகளை கபூலாக்கி வைக்கட்டும். மாபெரிய ஒரு டாக்டரா இருந்திருக்கிறாங்க. லண்டன்ல படிச்சிருக்க குவைத்துக்காரங்க, லண்டன்ல படிச்சிருக்க. அவர் ஆரம்பத்துல இருந்து பெரிய கோடீஸ்வரர். அரபிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். மாஷா அல்லாஹ் நல்லா வந்துட்டு அவங்களுடைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கும், காரு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுலயும் இவர் டாக்டர், யூகேல படிச்சிருக்கா, இன்னும் கூட ஹைஃபையா இருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை சாதாரணமா கடந்து போகக்கூடியது. ஆனா ஒரு நாள் இவர் பாக்குறாரு, ஆப்பிரிக்கால வந்து முஸ்லிம்கள் வந்துட்டு எண்ணிக்கை குறையுது, அங்க வந்துட்டு முஸ்லிம்களா இருக்கக்கூடியவங்களோட கிறிஸ்டியனா மாறுறாங்க என்பதாக ஒரு காதுக்கு வந்துட்டு செவிக்கு வருது. அந்த மாதிரி நேரத்துல அவர் அங்க போய் தன்னுடைய தாவாவை செய்யறாரு. சுமார் 29 வருஷங்கள் இஸ்லாமிய அழைப்புக்காண்டி அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறாரு. இன்னைக்கு அவருடைய கையில எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் முஸ்லீமா இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில். அவருடைய வாழ்க்கையை கணக்கு போட்டு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு சுமார் 13 பேர் வீதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு பாக்குறோம். இதெல்லாம் கனவுல கூட காண முடியாது. அந்த அளவுக்கு மாபெரும் தியாகிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நமக்கு தெரியறதில்ல. நம்ம வந்துட்டு யாராவது ஒரு தியாகிங்கிட்ட யாருங்க சொல்லுங்க பொதுவாட்டே. இன்னைக்கு உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பெண் யாருங்க அது? இல்ல உலக அளவில் இஸ்லாத்தை விட்டுட்டு பார்க்கும் பொழுது முஸ்லிம்களும் சேர்ந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அன்னை தெரசான்னு சொல்லுவாங்க எல்லாருமே.
அதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்களை படிக்க தயாரா இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய தியாகின்னு பாருங்களேன். ஆப்பிரிக்கா கண்ட்ரி எத்தனையோ கண்ட்ரிக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மொத்தம் 29 வருஷங்கள் செலவழித்து தன்னுடைய அந்த பெரிய ஹைஃபையான வாழ்க்கை, பெரிய கோடீஸ்வரர், டாக்டர், உண்மையான டாக்டர், அந்த மாதிரி டாக்டரா இருந்தும் கூட அங்க போயிட்டு சாதாரண வாழ்க்கை நடந்து போயிட்டு இருக்கும். சில இடங்கள்ல குடிக்க கூட தண்ணி இல்லாம தாகத்தோட தவிக்கணும். இந்த மாதிரிலாம் பெரிய தியாகம் செய்து அங்க இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறாரு. அவருடைய பேர்ல இல்லாதது ஒண்ணுமில்லைங்கிறாங்க, எல்லாமே இருக்குதான். காலேஜ், ஸ்கூலு, சின்ன மதரசாக்கள், உலக சம்பந்தப்பட்ட அந்த கல்வி, ஹாஸ்பிட்டலு, கிணறுகள், குரான் ஃப்ரீயா அவங்களுக்கு கொடுக்கறது, எல்லாமே 100 கணக்கில் 1000 கணக்கில் செஞ்சுட்டு போயிருக்காங்க. பாப்பா என்ன காரணம்? இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன. காரணம் அல்லாஹ் அவருடைய உயிரையும் உடமையும் அல்லாஹ்தால விலை கொடுத்து வாங்கிட்டான். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் என்னுடைய திருப்திக்காண்டி தான் ஆக்கணும்னு அல்லாஹ் சொன்னான்ல. அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாருன்னு பார்ப்போம். இந்த சகோதரி பேர் என்னங்க சொன்னோம்? குவைத்தை சார்ந்தவர் அப்துல் ரஹ்மான் சுமித். நீங்க வந்து கூகுள்ல கூட இவரை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கலாம். மாஷா அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்புடையவராக இருந்திருக்கிறாங்க. நம்ம இன்னொரு புக்கை பத்தி சொல்லுவாங்கல்ல, தி 100 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 100 பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து யார் அவர் பேர் மைக்கேல் ஹெச்.ஆர் எழுதியிருக்காரு. அதுக்கு நிகரான முறையில, அதை விட சிறந்த முறையில இன்னொருத்தவங்க நம்ம இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட 100 ஆளுமைகள், 100 ரியல் ஹீரோக்கள் என்பதாக ஒரு புக் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தமிழாக்க கூட நம்ம இவர் சகோதரர் இஸ்மாயில் நத்வின்னு தமிழாக்க கொடுத்திருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ரியா கூட சில தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. பாபா தமிழ்லயே வந்திருக்குது, சில பாகங்கள் வந்துருச்சு. இஸ்லாமிய ஆளுமைகள் 100 பேர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இவரும் கூட இடம் பெறாரு. பாப்பா அவ்வளவு பெரிய தியாகிகளா இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி சொன்னால உங்களுடைய உயிரும் உடைமையும் நான் வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல சொல்லுங்களாங்க இந்த மாதிரி தியாகிகள் நம்ம நாட்டிலேயே இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க விட்டு சென்ற அடையாளங்கள் இன்னும் காலடி சுவடுகள் இருக்கு. முகமது அலி அப்படிங்கிற ஒரு சகோதரர் ராமதாஸ் இருக்காருல்ல, அவரோட சேர்ந்து ஆரம்பத்துல வந்து ஒத்துக்கையா இருந்து கொண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் வண்டியர்களுக்காண்டி இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லி மாஷா அல்லாஹ் எவ்வளவு பேர்கள் அவர் இஸ்லாத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து தாழ்த்தப்பட்டவர்களை ஒன்னா சேர்த்து வச்சு, நீங்க ஏன்டா அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டு நீங்க இருக்கிறீங்க, நீங்களும் பொங்கி எழுங்க, நீங்களும் வந்து உணர்ச்சி உள்ளவங்க, விடுதலைக்காக நீங்க வாங்க என்பதா அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து ஏகப்பட்ட பேர்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையை மேல சொன்ன அந்த அர்ப்பணிப்புங்கிறது வேணும்னு நல்லா சொன்னால, அந்த அடிப்படை தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமா எப்படி செலவழிச்சாரோ நீங்க போய் பாத்துக்குங்க, சொல்ல தேவையில்லை, பாத்துக்குங்க. சரியா இல்லையா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவரை மக்ஃபிரத் செய்யட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட பொது வாழ்க்கை இந்த அளவுக்கு சூப்பரான முறையில் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி சில காலேஜுகள் நம்மளுடைய சார்பா வந்து இயங்கிட்டு இருக்குது. யாருங்க அது? ஜமால் முகமது காலேஜ் இருக்குதுல்ல, ஜமால் முகமது, அதனுடைய ஓனர் பேர் என்னங்க? ஜமால் முகமது காலேஜ் திருச்சி. அவங்க தானே பேரே அப்படிதானா? அவங்கள பாத்தீங்கன்னா காந்திக்கு வந்து ஓப்பன் செக் கொடுத்தாரு அந்த சுதந்திர போராட்டத்துக்காண்டி, எவ்வளவு நாள் நீங்க எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மாபெரும் வித்தியாசம் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய காலேஜும் உலக அளவில் நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஹைகிரவுண்ட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்தியாவில வந்து பேர் பெற்ற ஹாஸ்பிட்டல்ல. இது ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச் சொல்றோம்ல, சுமார் 2400 படுக்கைகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய லெவல்ல இயங்கிக்கிறது. சுமார் 300 ஏக்கர் ஒரு சென்ட் எத்தனையோ லட்சங்கள் வித்துக்கிட்டு இருக்கும். இது 300 ஏக்கர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அநேகமா காமராஜர் காலத்துல நினைக்கிறேன். அத்தனை வந்து இலவசமா கொடுத்திருக்கிறாங்க. திருநெல்வேலியில ராதாபுரம் என்பதாக தாலுக்காவில் வந்துட்டு பெட்டைகுளம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஒரு மனிதர், காதர் மீரான்னு நினைக்கிறேன் அநேகமா அவர் கொடுத்துருக்காரு. இவரெல்லாம் பாருங்களேன், அல்லாஹ் வந்து தன்னுடைய உயிரையும் உடமையும் வாங்கி கொண்டே, எனவே என்னுடைய திருப்திக்கு ஏற்ப நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொன்னதை ஏற்று உலகத்துக்காண்டி, தீனுக்காக வேண்டி, ஆகரத்துக்காண்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பயன்படுறாங்களோ அந்த காலேஜ்ல இருந்து, அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜாவும் இருக்குது, ஹாஸ்பிட்டலாவும் இருக்குது. அதுல இருந்து பயன்பெறக்கூடிய எல்லாருடைய நன்மையும் அல்லாஹ் சதக்கா ஜாரியா என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்ப்பேன். எனவே நாம வாழக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நேரங்களையும் காலத்தையும் அல்லாஹ் அவனுடைய நபிக்கும் அவங்க திருப்திப்படக்கூடிய முறையுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளணும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், தொழுகை இபாதத்தார்கள் எல்லாமே சரியான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் என்பது நமக்கு தேவையான ஒன்றா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சில பேரை பத்தி அடையாளம் காட்டுவான். நாம அந்த மாதிரி கூட்டத்துல ஆயிரக்கூடாது. மக்கள்ல சில பேர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய இபாதத் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சுய என்ன சொல்றது, தனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் வந்துகிட்டு இல்ல சுயநலத்துக்காக வேண்டி மட்டும் இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பது கூடாதுன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுவோம், மக்கள்ல சில பேர் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இபாதத் செய்யறது ஓரஞ்சாரமா நின்று கொண்டு பாரு ஒத்த கால சொல்லுவாங்கல்ல, ஆற்றில் ஒரு காடு சேற்றில் ஒரு காடுன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி நின்று கொண்டு இபாதத் செய்பவர்களும் உண்டு. அசாபஹு ஹைருன் இத்மஅன்ன பிஹி, அவங்களுக்கு நலவுகள் வந்தால் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நான் தலைகிழன்னு துவா செஞ்சேன் தெரியுமா, தஹஜ்ஜத் தொழுதேன், எனக்கு அதனால அல்லாஹ் அப்படி தந்தான் இப்படி தந்தான்னு சொல்லிட்டு பெரிய குதிப்பாங்க. ஆனா அசாபத்துஹு ஃபித்னத்துன், சின்னதொரு சோதனை கொடுத்து விட்டால் போதும், என் கலப அலா வஜிஹி, வந்த வழியை பார்த்து திரும்பி போயிடுவாங்க. நான் எவ்வளவுதான் தொழுதேன் நோன்பு வச்சேன், அவன்லாம் ஒன்னும் சரிதான், அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற மாதிரி, வீடு வாங்கியிருக்கான் பாரு, எனக்கு அல்லாஹ் ஒண்ணுமே தரலி அப்படின்னு வந்த வழியை பார்த்து என்னமோ வந்துட்டு கொடுத்து வச்சு நம்ம திருப்பி கேட்கிற மாதிரி. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது சின்ன முடி முதல் எல்லாமே அல்லாஹ் தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான். முடிஞ்சோன்னு நம்ம தலையை பார்த்தாலே தெரியுது இல்லையா, சின்ன ஒரு வழுக்க விழுந்துச்சுன்னா இதுக்காக என்னென்ன செயல்படுறோம். பல்லுல ஒரு சின்ன சொத்தை விழுந்துச்சுன்னா சொத்தையை நீக்கிறதுக்கான, இந்த பல்ல புடுங்கிறதுக்கு, ஒரு பல்லுக்கு இவ்வளவு புடுங்கிறதுக்கான அவன் தூக்கி வெளியேறது கேட்கறான். எல்லாமே அல்லாஹ் சும்மா தந்திருக்கிறான். அதுக்கு நன்றி செய்ய வழி இல்லாம என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொல்லிவிட்டு இபாதத்துல இருந்து பின்னாடி தள்ளி போறதுங்கிறது இந்த மாதிரி நீங்க ஆகக்கூடாது. ஹஸ்ரத் துன்யாவுல் ஆஹிரா தாலிக ஹுல் ஹுஸ்ரானுல் முபீன், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் மட்டும் இபாதத் செய்வேன், இல்லாவிட்டா எனக்கு அல்லாஹ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்று விலகிக்க சொல்லக்கூடியவர்கள் அவருடைய துன்யாவும் போச்சு ஆஹிரத்தும் போச்சு, மாபெரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சிலரை பற்றி அடையாளம் சொல்லுவான். அந்த மாதிரி கூட்டத்துல நம்ம போயிடக்கூடாது. அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னால உங்களுடைய உயிரும் உடைமையும் வாங்கி கொண்டே, எனவே என்னுடைய திருப்திக்கு ஒத்த வார்த்தை உங்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள்ல ஆயிரம் ஆயிரம் உதாரணங்கள் காண வேண்டும். இன்று கூட நாம அவரை பார்த்தோம், யாரு, மால்கம் எக்ஸ், அது மாதிரி முகமது அலி கிளை, அவரும் கூட அந்த மாதிரி தான், இந்த அமெரிக்கா சார்ந்தவர் தான். முகமது அலி கிளை ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காருல்ல, இந்த மால்கமனுடைய ஒரு மாணவர் மாதிரி தான் இவர் இருக்கிறார். அவருடைய தாக்கத்தால், அவருடைய தாவாவின் காரணமாக இவரும் முஸ்லீம் ஆயிருக்கிறாரு. 39ஆம் வயசுல மால்கம் எக்ஸ்ங்கிறவர் இறந்துட்டாரு இஸ்லாத்தை ஏத்ததுக்கு அப்புறம். அவர் அதுக்கு பின்னாடி தன்னுடைய அடையாளங்களாக, தன்னுடைய காலடி சூடுகளாக லட்சக்கணக்கான ஆட்களை இஸ்லாத்துக்கு கொண்டாரு. அதுல ஒருத்தர் இவரு முகமது அலி கிளை அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறாராம், கேரளாவுக்கும் போயிருக்கிறாராம். எம்ஜிஆருக்கு ஆட்சி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாராம், கேரளாவில் வந்திருக்காருங்கிறது. அங்க ஒரு இஜ்திமா, தப்லீகினுடைய இஸ்திவாக்கு வந்திருக்கும் போதும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கூட அங்க போயிருக்கும் போது கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு இதுல மாற்று மதத்தில் பிறந்து மாபெரும் கிட்டத்தட்ட சுமார் 61 சண்டைகள், குத்து சண்டை கலந்திருக்கிறாரு. 57ல வெற்றி, வெறும் 5 மட்டும் தான் அவருக்கு ஃபெயிலா போயிருக்குது. அவ்வளவு பெரிய வீரரா இருக்கிறாரு. இவரின் மூலமாட்டும் ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைய பெரிய பைசா இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, பதவிகள் கிடைக்கும், எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அல்லாஹ்வுக்காண்டி என்னுடைய உயிரையும் வித்தாச்சு, எனவே அவருடைய திருப்திக்கு ஒத்துதான் என்னுடைய செயலை நான் செயல்படுத்துவேன் என்பதாக மாபெரும் தியாகிகள் அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. நாமும் அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்லவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய அந்த திருப்தியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காண்டி அல்லாஹ் தஆலா நசீபை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.